ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிர்ஷ்ட மனை அமையும் யோகம் யாருக்கு? இதான் தலைப்பு. பொதுவாக வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்றைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூட நிறைய அமைப்புகள் வந்தாச்சு. இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஒரு மனை அப்படிங்கிறது நாம் தேர்ந்தெடுத்த பிறகு நமக்கு வளர்ச்சியையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சுக சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த மனை சரியாக அமையாமல் போயிடுச்சுன்னா மனுஷனுக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரகமாயிடும். பிரச்சனை மேலே பிரச்சனை, வம்பு வழக்குகள், நோய் நொடிகள், கடன் தொல்லைகள், விபத்து கண்டங்கள்ங்கிறது மாதிரி சந்தித்து ஒரு மாதிரி வெறுத்து போய் வெளியில் வந்துடுவாங்க. இன்றைக்கி வீடு கட்டுறதுங்கிறதே ஒரு நீண்ட கால ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர் வாழ்நாளில் ஒரு வீடு கட்டிட்டா போதும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கிற விலைவாசியெல்லாம் இருக்குது. அதுலேயும் 20 வருஷம் லோன், 15 வருஷம் லோன், 25 வருஷம் லோனுன்னு போட்டு தான் வீட்டை கட்டி முடிக்க முடியுது. அப்படி அமைக்கும்போது அது அதிர்ஷ்டகரமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யாருக்கு அதிர்ஷ்டகரமான மனை அமையும் யோகிதை உண்டுங்கிறத ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஜாதகத்தில் லக்ஸேரியஸான லைஃப்பை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். இந்த மனை, கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு இது சம்பந்தமான விஷயத்தை குறிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பங்கப்படாமல் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மனை அமையும் யோகம் உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? செவ்வாயும் சுக்கிரனும் தனித்தனியாக வலுத்திருந்தாலும் அந்த அமைப்பு இருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் பங்கப்படாமல் 2 பேரும் தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும். இருவரும் இணைந்த நிலையில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வலுவோடு இருந்தாலும் இந்த நல் மனை அமையும் யோகிதைகள் உண்டாகும். இது ஒரு புறம். நமக்கு மனை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சுனாலே 4ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியமான வீடாக வந்துடும். அப்போ 4ஆம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் எந்த விதமான சிக்கலும் இல்லாத, மறைவு பெறாத, நீச்சமடையாத, கிரகயுத்தமடையாத, பகை பெறாத, கிரகணம் பெறாத நிலையில் இருந்தார்னாலும் உங்களுக்கு நல் மனை அமையும் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும். முதல்ல சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். அடுத்து 4ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் மேச லக்ன ஜாதகமாக இருக்கீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதி சந்திரன். இப்போ இவர் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கார், இல்லைன்னா பௌர்ணமி சந்திரனாக இருக்கார், இல்லை கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு நிகராக போயிட்டார், மறையாமல் இருக்கார். இப்போ மேச லக்னத்திற்கு மறையாத வீடுகள்ங்கிற மாதிரி, அதாவது கன்னியிலையோ விருச்சிகத்திலையோ போய் மறையாமல், மீனத்தில் போய் மறையாமல், 6, 8, 12 மறையாத நிலையில் சந்திரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தார்னா உங்களுக்கு நல் மனையாகவும் அமையும் யோகம் உண்டாகும். இந்த சந்திரன் பவராக இருக்கும்போது அவர் தன் நண்பர்களோடு மட்டும்தான் சேர்ந்துருக்கணும், பகை கிரகங்களோடு சேரக்கூடாது. இப்போ உதாரணமாக சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கிறது, ராகு கேதுகளோடு சேர்ந்து கிரகணம் அடைஞ்சிருக்கிறதெல்லாம் சிறப்பாக. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாயினுடைய இணைவுங்கிறது மேசத்தில் நிகழ்ந்திருக்கலாம், ரிஷபத்தில் நிகழ்ந்திருக்கலாம், அதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா துலாத்தில் நிகழலாம், விருச்சிகத்தில் நிகழும்போது அது ஒரு சிறு மறைவு ஸ்தானமாக போயிடுங்கிறனால அது பெரிய யோகம்னு எடுத்துட முடியாது. மகரத்தில் இணையலாம், மீனத்தில் இணையலாம். மீனத்தில் சுக்கிரன் உச்சங்கிற பவரில் இருக்கிறதுனால 12ஆம் இடமாக இருந்தாலும் அதுவும் சொத்து சேர்க்கும் வீடுகளில் வருங்கிறதுனால அமைப்பார். ஸோ சுக்கிரன் செவ்வாய் இவங்க நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் பங்கப்படாமல் இணைய வேண்டியது, அல்லது இருவரும் தனித்தனியான நிலையில் வலுப்பெற்று இருக்க வேண்டியதும் அவசியம். இப்போ ஒரு சிம்மலக்கண ஜாதகத்திற்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, கூடவே சூரியன் திக்பலமாக இருக்கார், 11ல் புதன் ஆட்சியாக இருக்கார். இதில் சுக்கிரன் நல்லா வலுத்துறாரு, இவங்க 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. இந்த 4 கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துலேயே ஆட்சி. இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, இது ஒரு விதி. இருவரும் வலுப்பெற்ற நிலையில் இருப்பாங்க, இது இன்னொரு விதி. 3ஆவது 4ஆம் அதிபதி சிறப்பாக இருப்பார், அது ஒரு விதி. அப்போ இதுதான் அதிர்ஷ்டகரமான மனை அமையும் யோகிதையுடைய ஜாதக அமைப்பு. புரிஞ்சிருச்சுங்களா? நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த 4ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கும். சூரியன் 4லேயே வலுத்திருக்கிறது, இல்லை 10ல் திக்பலமாக இருக்கிறது, 12ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கிறது மனை அமையும் யோகிதைகளை உருவாக்கும். கூட சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா சிறப்பான அதிர்ஷ்டகரமான மனை. அதாவது வீடு எல்லாருமே கட்டிடலான்னு மாதிரி இருந்தாலும் அது அதிர்ஷ்டகரமாக இருக்கிறதா, அது அதிர்ஷ்ட மனை அமையும் யோகம் தான்.
ஒரு வீடு வாங்கினோம், ஒரு இடத்த வாங்கினோம், உடனே வந்து பார்த்திங்கன்னா தொழில் விருத்தியாச்சு, வேலையில் முன்னேற்றம் வந்துச்சு, மேற்கொண்டு வசதி வாய்ப்புகள் அதிகரிச்சிச்சு, குழந்தை பிறப்பு ஏற்பட்டுச்சு, உறவுகள் நல்ல நிலையில் இருந்தாங்க, வசதி வாய்ப்புகள் அதிகமாச்சு, உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுச்சுங்கிற மாதிரி நல்ல பல சிம்டம்ஸ் பலன்கள் நடக்கணும். அதான் மனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும். மனை எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் யோகமானதாக தான் இருக்கும். கசாப்பு கடை நடத்துகிறவனுக்கு கத்தி முக்கியமான ஆயுதம் தான், அது யோகம்தான். ஆனால் அதுவே வந்து ஒரு ரவுடி கையில் அந்த கத்தி இருந்துச்சுன்னா அது அவயோகமாக போகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ யாரிடம் எது இருக்குதுங்கிறத பொறுத்து தான் இந்த மனை யோகங்கிறது. ஒவ்வொரு மனையும் ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கு சிறப்பாக பொருந்தி வரும் தன்மை கொண்டது. ஆனால் நம்ம ஜாதகத்திலே முதல்ல அந்த அமைப்பு இருக்கணும். சரி, இந்த அமைப்பு இல்லை சார், என்ன பண்ணுறது? எங்களுக்கு 4ஆம் இடம் பெருசாக பவரில் இல்லை, சுக்கிரன் செவ்வாய் நல்லா வலுவா இல்லை, என்ன பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இருக்க மற்ற உறவுகளுக்கு யாருக்கு சிறப்பாக மனை யோகம் அமைகிற யோகி இருக்கோ அவங்க பேரில் வாங்கிடுறது புத்திசாலித்தனம். புரிஞ்சிச்சுங்களா? ஏன்னா நம்ம வீம்புக்கு நம்ம பேரில் வாங்கிட்டு அதில் தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறத விட யாருக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கோ அவங்க பேரில் வாங்கிடுறது புத்திசாலித்தனம். இன்னொன்று, மனை யோகம் மட்டும்தான் சொத்தான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருந்தா அது சொத்து இல்லையா? உங்கள்கிட்ட நகை இருந்தால் அது சொத்து இல்லையா? ஸோ சொத்துக்கள்ங்கிறது பல விதத்தில் இருக்குது. கவர்மெண்ட் பாண்டுகள் மூலமாக நம்ம இது பண்ணலாம், சொத்துக்களை உருவாக்க முடியும். பங்குச்சந்தையில் முதலீடுகள் செய்கிறதன் மூலமாக சொத்துக்களை உருவாக்க முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக சொத்துக்களை உருவாக்க முடியும்னு சொத்துக்களை நிறைய விதத்தில் உருவாக்கலாம். அதில் ஒரு விதமான சொத்து தான் வீடு யோகம் அப்படிங்கிறது. ஸோ அதிர்ஷ்டகரமான மனை உங்களுக்கு அமையணும்னா இந்த விதிகள் நிச்சயமாக பொருந்திருக்கணும். இப்போ மிதுன லக்ன ஜாதகத்துக்கு புதன் நல்லா வலுவாக இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தில் அவர் ஆட்சி அடைஞ்சிருந்தாலும் 4ஆம் இடத்துல வலுப்பெற்று இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல் மனை அதிர்ஷ்ட மனை அமையும் யோகம் உண்டாகும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு ஆல்மோஸ்ட் சுக்கிரனே 4ஆம் அதிபதியாக வந்துடுறதுனால சுக்கிரன் நல்லா இருக்கணும், கூட செவ்வாயும் நல்லா இருந்தாருன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகம் 10ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோன்னு திக்பல வலுவோடு இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியோடு இருக்கார், இது ஒரு அருமையான அமைப்பு. இல்லை புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்ச நிலையில் 10ல் இருந்தாலோ 4ல் இருந்தாலோ 5ல் இருந்தாலோ இல்லை 9ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை 7ஆம் இடத்துல இருந்தாலும் கூட இவர்களுக்கு அதிர்ஷ்ட மனை அமையும் யோகிதைகள் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். சிம்மலக்ன ஜாதகங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி தான் செவ்வாய் நல்ல பவரில் இருக்கணும், கூட சுக்கிரன் நல்லா இருந்தால் சிறப்பு. கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு குரு வலுக்கணும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த லக்னக்காரங்களுக்கு குரு பாதகாதிபதியாக வருவார். நிறைய கன்னி லக்னக்காரங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். வீடு கட்டி வீணாக போவாங்க, தகுதிக்கு மீறி வீட்டை கட்டிட்டு கடனை வாங்கி, அதுவும் சுத்தமாக ஃபுல்லாக கடன் வாங்குவாங்க. சார் அப்போ கன்னி லக்னக்காரங்களாம் வீடே கட்டக்கூடாதுன்னு கேட்டால் நான் தாராளமாக கட்டலாம், ஆனால் என்னென்னா கடனே இல்லாமல் கட்டணும், அதுதான் சாமர்த்தியம். இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா உங்கள்கிட்ட 90 லட்ச ரூபாய் இருக்கணும். மீதி அந்த 10 லட்ச ரூபா கடன் இருந்தால் கூட அதை அழிச்சு போடும். ஸோ கடன் பட்டு வீடு கட்டி அந்த வீட்டை காப்பாற்ற முடியாமல், தாங்கள் வாழ்நாள் சேமிப்பையும் காப்பாற்ற முடியாமல் அழிச்ச கன்னி லக்னக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. வீடு கட்டி வீணாகிறதுங்கிறதே இவங்க லக்னத்துக்கு உண்டான தொழில் செய்கிறது, வீடு கட்டுறது, இந்த 2ல் தான் அடி வாங்குவாங்க. இவங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்ட மனை அமையும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி வழுக்கணும். சனி வழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல மனை ஏற்படும், அதிர்ஷ்டகரமான மனை இருக்கும். மனை வந்து விவசாயிகளின் விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் வரும், குடியானவர்களுக்கு பக்கத்தில் வரும், உழைப்பாளிகளுக்கு மத்தியில் இவங்களுக்கு சொத்தமையும், அதனால யோகம் அப்படிங்கிறது மாதிரி போயிடலாம். விருச்சிக லக்னத்துக்கும் அதே சனி தான், 3 4 கூடையவர் அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டமனை அமையும் யோகம் உண்டாகும். இவங்களுக்கு நேச்சுராகவே வந்து நிறைய சொத்து சேரும் அமைப்பு உண்டு. ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் அதிபதி 12ல் உச்சமாகிறதுனால இயற்கையாகவே அதிர்ஷ்டகரமான மனை அமையும் யோகிதை உண்டாகும். ரிஷபத்திற்கும் விருச்சிகத்துக்கும் மட்டும் ரகசியமான சொத்துக்களும் சேரும், இயற்கையாகவே அதிர்ஷ்டகரமான மனைகளும் அமையும். தனுருக்கு அதே மாதிரி தான், குரு 4 கூடையவராவார், கேந்திராதிபத்தியத்தையும் கொடுப்பார். ஆனால் அவர் என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதிங்கிறனால இவங்களுக்கும் வெளிநாட்டில் சொத்தமைகிற யோகம் நிறையா இருக்கும். அதிர்ஷ்டகரமான மனை, அதிர்ஷ்டகரமான வீடு அமைகிறது, வெளி மாநிலங்களில் போய் சொத்துவாங்க, ஏன்னா 8ஆம் இடத்துல உச்சமாவாருங்கிறதுனால அந்த அமைப்புகள் ஏற்படும். நேச்சராக சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கணுங்கிற அந்த பொது விதியும் பொருந்தி வரும். மகரத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் சுக்கிரன் இணைவு, ஒருத்தர் அவங்க பார்த்துக்கிறது, இருவரில் ஒருவர் யாரேனும் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறது, அருமையான சொத்துக்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புள்ள மனைகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்கும். கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் தான், அதே காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மகர கும்பலக்கணக்காரங்க சுக்கிரன் வலுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய சொத்து சேர்ப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேர்க்கும் யோகிதைகள் இவங்களுக்கு இயற்கையிலே உண்டாயிடும். மீனத்திற்கு அஃப்கோர்ஸ் புதன் தான், இந்த மனையினால் அவங்களுக்கும் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். அவங்க பொதுவாக வெளிநாட்டு லக்னம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வெளியூரில் சொத்து சேர்கிற யோகம், வெளிநாட்டில் சொத்து சேர்கிற யோகம், இந்த ஏலத்துக்கு வர்ற சொத்துக்களை வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் மீனத்துக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அமைப்பு.
சரியான பத்திரப்பதிவு, பத்திரத்தில் இருக்கக்கூடிய பிழைகள் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஏன்னா எழுதுகோளுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் புதன் இவங்களுக்கு பாதகாதிபதி. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே டாக்குமெண்ட்டில் ஒரு பேர் இருக்கும், இவங்கள்ட்ட விற்றவர் வேறு சைன் போட்டு வச்சுருப்பார். இந்த மாதிரி சிக்கலெல்லாம் வரும். கவனத்துடன் சொத்து சேர்க்க வேண்டியது அவசியமாகும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டகரமான மனை அமையணும்னா, அதிர்ஷ்ட மனை அமையும் யோகம் வேணும்னா சுக்கிரனும் செவ்வாயும் மனது வைக்க வேண்டும், 4ஆம் அதிபதியும் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.